நீங்கள் மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ் அல்லது சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிறீங்களா? இனிமேல் நீங்கள் வந்து மாதம் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் 18% வரைக்கும் ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. 4 மாதத்துக்கு ஒரு டைமு 1%லேருந்து 6% வரைக்கும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் போதும். இதுக்கான ஸ்கீம் தான் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குது, இன்னும் மேல்பாகம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தலைவரும் ரொம்ப பட்டது. வெல்கம் டு தடகளை விட சரித்திரமுறை. இப்போ நீங்கள் நார்மலாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் மாதம் ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2P, ஜிஎஸ்டிஆர் 3P இதெல்லாம் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சிறிய தொழில் தொடங்குறவங்களுக்கு, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் போதும். அதுவும் 1%லேருந்து 6% வரைக்கும் வந்து ஃபைல் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களுடைய ஆனுவல் டர்ன் வந்து 1.5 கோடிக்குள்ள இருக்கிறீங்க. மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ், அப்புறம் சப்ளை ஃபார் குட் சர்வீஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து டோட்டல் டர்ன் ஓவரில் 1% வந்து 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ட்ரேடர்ஸ் வந்து டாக்ஸபிள் டர்ன் ஓவரில் 1% வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சப்ளை ஃபார் குட் சர்வீஸ், எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்டாரண்ட் கேட்டரிங்லாம் இருக்கிறாங்களே அவங்க வந்து டோட்டல் டர்ன் ஓவரில் 5% வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் 4 மாதத்துக்கு ஒரு டைம். இப்போ வந்து மேனுஃபேக்சர் ட்ரேடர்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்க வந்து ப்ளஸ் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா அவங்களும் எலிஜிபிள் தான். அதுக்கும் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அவங்க டர்ன் ஓவரில் வந்து 10% இல்லைன்னா வந்து 5 லட்சம் எது மேக்சிமம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் அவங்களும் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர்னு 1 கோடின்னு வச்சுக்கலாம். அதில் 10% வந்து 10 லட்சம். நீங்கள் 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பியூர்லி சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லையானா அப்படி இல்லை, அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான். அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 50 லட்சத்துக்குள்ள இருந்தால் வந்து அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் அவங்க வந்து 4 மாதத்துக்கு ஒரு டைமு 6% வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து மற்றொரு ஸ்டேட்டுக்கு போய் வணிகம் செய்கிறவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டியின் கீழ் வரி விதிக்கப்படாத பொருட்களுக்கு வந்து சப்ளை செய்கிறவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் பிரிவு 52 கீழ் வந்து வரி வசூலிக்கும் மின் வணிக தளங்கள் மூலம் விற்பனை செய்யும் சப்ளையரும் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் புகையிலை, ஐஸ்கிரீம், அப்புறம் பான் மசாலா போன்ற பொருட்கள்லாம் உற்பத்தியாளர்கள் மேனுஃபேக்சர்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. அதே வந்து ட்ரேடர்ஸ் எலிஜிபிள், மேனுஃபேக்சர் வந்து இதெல்லாம் எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து தற்காலிக வணிகம் நடத்துறவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வணிகம் நடத்தும் வெளிநாட்டு வரி செலுத்துவோர்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உள்ளீடு சேவை விநியோகஸ்தர் ஐஎஸ்டி பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் என்ன சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிடிஎஸ் செலுத்துறாங்களா அவங்க, அப்புறம் வரி வசூலிப்பவர்கள் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வாங்க ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ண போறாங்க. டாக்ஸபிள் சப்ளைஸ், நான் டாக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸெம்ப்டட் சப்ளைஸ், அப்புறம் ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த ஸ்கீமோட நன்மைகள் என்னென்னா ரெக்கார்ட்லாம் ஈஸியாக மெயின் பண்ணலாம். 4 மாதத்துக்கு ஒரு டைம், அதாவது குவார்ட்லி ஒரு டைம் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் வந்து டேக்ஸ் வந்து மிக குறைந்த ரேட்டு தான். இதெல்லாம் இந்த ஸ்கீமோட நன்மைகள் சொல்லலாம். இந்த ஸ்கீம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கிறாங்களே ஜிஎஸ்டி எல்லாம் போய் பண்ணி தருவாங்களே அவங்க வீட்டு கேட்டவே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.